குர்ஆனை நாம வசனமா நீட்டி ஓதணும்னா அதுக்கு முக்கியமான மத்துடைய அடையாளங்களும் மத்துடைய எழுத்துக்களும் இருக்கு. இன்னைக்கு நாம முதல்ல மத்துடைய எழுத்துக்களை பத்தி பார்ப்போம். மத்துடைய எழுத்துக்கள் அலீஃப், யா சுக்குன், வாவ் சுக்குன். மத்து என்றால் நீட்டுதல், நீட்டணும். இதுதான் மத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எழுத்துக்கு மேல ஃபதஹா குறியீடு வந்து அதுக்கு பக்கத்துல அலீஃப் வந்தா இது அலீஃப் மத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலீஃப் மத்தை நாம ஒரு செகண்ட் நீட்டணும் அல்லது 2 அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அளவு அப்படின்னா நம்மளுடைய ஒரு விரலை மூடி திறக்கிற அளவுக்கு 2 அளவுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது யா மத்து. யா மத்து எப்படி இருக்கும்னா ஒரு எழுத்துக்கு கீழே கெசரா வந்து அதுக்கு பக்கத்துல யா சுக்குன் பெற்ற நிலையில வரும். இப்படி வந்தா இதை யா மத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நாம ஒரு செகண்ட் நீட்டணும் அல்லது நம்மளுடைய ஒரு விரலை மூடி திறக்கிற 2 அளவு, அந்த அளவுக்கு நாம இதை நீட்டணும். இது யா மத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வாவ் மத்து. வாவ் மத்து எப்படி இருக்கும்னா ஒரு எழுத்துக்கு மேல தம்மா வந்து அதுக்கு பக்கத்துல வாவ் சுக்குன் பெற்ற நிலையில வரும். இப்படி வந்தா இதை வாவ் மத்துன்னு சொல்லுவாங்க. இதையும் நாம ஒரு செகண்ட் நீட்டணும் அல்லது நம்மளுடைய ஒரு விரலை மூடி திறக்கிற அளவு 2 அளவுக்கு நாம அதை நீட்டணும். இதுதான் வாவ் மத்து அப்படின்னு சொல்லுவாங்க.